இருமல் குழந்தைங்களுக்கு இருக்கு, பெரியவங்களுக்கும் இருக்கும். எப்ப வருதுன்னு தெரியாது. எப்ப வந்தாலுங்க கவலைப்படவே வேண்டாம். நம்ம வீட்டில் காப் சிறப்பு இருக்காது, ஹாஸ்பிட்டலுக்கு போகவும் முடியாது, அன்டைமா இருக்கலாம், மிட் நைட்ல கூட வரலாம், ஏன் ஆபீஸ்ல இருக்கும்போது கூட வரலாம். ஆபீஸ்ல இருந்து நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு நேரம் இருக்காது. அப்போ வீட்டுல இருந்தாலும் சரி, இல்ல அலுவலகத்துல வேலை செய்யும் போது இருமல் வந்தாலும் சரி, சளியோடு கூடிய இருமலா இருந்தாலும் சரி, ட்ரை காப்னு சொல்லக்கூடிய வறட்டு இருமலாலும் சரி, எளிய மருந்து தான். சின்ன கடுகு தெரியும் இல்லையா? சின்ன கடுகு, பெரிய கடுகு, சின்ன கடுகு ரெண்டு இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த சின்ன கடுக என்ன பண்ணுங்க, எடுத்து முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு அரைச்சு வச்சுங்க. ஒரு 25 கிராம் 50 கிராம் நல்ல நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. அந்த கடுகை அரைச்சு வச்சுட்டு ஒரு செட்டிகை, அதாவது 100 மில்லிகிராம் இருந்து 200 மில்லிகிராம் பொட்டுக்கல் அளவுங்க எடுத்து தேன்ல கலந்து, இருமல் இருக்கிறவங்க, வறட்டு இருமலா இருந்தாலும் சரி, அதே போல சளியுடன் கூடிய இருமலா இருந்தாலும் சரி, இந்த கடுகு பொடிய தேன்ல கலந்து காலையில ஒரு வேளை, இரவு ஒரு வேளை, தொடர்ந்து 2 வேளையிலே குணம் தெரியும். தொடர்ந்து நீங்க ஒரு 3 நாள் 5 நாள் சாப்பிட்டு பாருங்க. அந்த சளியுடன் கூடிய இருமல், வறட்டு இருமல் எங்க போச்சுன்னே தெரியாது. அடுத்தது துளசி இருக்கு இல்லையா? அது வெண் துளசியா இருந்தாலும் சரி, கருந்துளசியா இருந்தாலும் சரி, அத ஒரு 5ல இருந்து 10 துளசி எடுத்து நல்ல வாயில போட்டு மென்னு விளங்கிடலாம். ஒரு வேளை செய்யலாம், 2 வேளை செய்யலாம். தொடர்ந்து 2 நாள் 3 நாள் 5 நாள் செஞ்சு பாருங்க. இந்த சளியுடன் கூடிய இருமல் அல்லது வறட்டு இருமல் எங்க போச்சுன்னே தெரியாது.